பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யாக்கோபுடைய நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்திலே அந்த 17வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நமக்கு தெரிந்த பகுதி, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதனாய் இருந்தாலும், நம்மை போல பிரச்சனை உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தாலும் கூட அவன் கருத்தாய் செபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கருத்தாய் செபித்தான். அவன் கருத்தாய் செபித்ததுனால பூமி தன் பலனை தந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது கருத்தான செபத்தில் தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்கிறவர், இல்லை நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவர். நமக்கு தெரிந்த பகுதி தான். 1 ராஜாக்களில் வாசிக்கிறோம், 18:1, 17:1 வாசிக்கிறோம், 18:1 வாசிக்கிறோம், 45 வாசிக்கிறோம். அப்போது கருத்தான ஜெபத்தை தேவன் கேட்டு பூமி தன் பலனை தந்தது, மழை பெய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதுக்கு முந்தின பகுதியிலே அந்த 16 நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம், ஊக்கமான ஜெபம். அதாவது ஊக்கமான ஜெபம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் நடக்கலையேங்கிற ஒரு வேதனை, இன்னும் நடக்கலையே, நம்ம எதிர்பார்ப்பு இன்னும் நிறைவேறலை, நம்ம செபிக்கிறோம் இன்னும் நடக்கலை அப்படின்னு செபத்தில் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. ஊக்கமாக நாம் ஜெபம் பண்ணுறது. கருத்தான ஜெபம் என்பது தேவன் கிரியை செய்கிற வரைக்கும் நாம் திரும்ப திரும்ப அந்த காரியத்துக்காக நாம் செபிப்பது. ஏன்னா அந்த 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் நாம் அப்படி தான் வாசிக்கிறோம். அதாவது 43 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அந்த 18-19 43 தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார். அப்போ திரும்ப திரும்ப போய் பார், சமுத்திரமுகமாய் போய் பார் சொல்கிறான் எலியா. அவன் கருத்தான ஒரு ஜெபம், திரும்ப திரும்ப அவன் ஜெபிக்கிறான். ஆனால் 7வது தடவை அவன் சொல்லும் பொழுது உள்ளங்கை அளவில் மேகம் தோன்றுகிறது என்று சொன்னால், உள்ளங்கை மேகம் ஒரு பெரிய மழையை கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உண்மையாகவே நாமும் இந்த நாட்களில் ஊக்கமாய் செபிக்கணும், கருத்தாய் செபிக்கணும். ஊக்கமாய் செபிக்கிறதுனால, கருத்தாய் செபிக்கிறதுனால நாம் பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம், தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய எதிர்பார்ப்புகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவன் நிறைவேற்றுகிறார். இதுவரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலை, கேட்கப்படலை நினச்சி நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். தேவன் வெளிப்படுகிற வரைக்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற வரைக்கும், அற்புதம் நடக்கிற வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப நம்ம கருத்தாய் செபிக்கணும். ஆகவே நாட்களில் பாடுள்ள மனுஷனாய் எலியா இருந்தாலும் அவன் கருத்தாய் செபித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் இந்த நாட்களில் நம்ம கருத்தாய் ஜெபம் பண்ணுவோம், ஊக்கமாக ஜெபிப்போம். சோர்ந்து போகாதபடி நம்ம ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம், கருத்தாய் ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுவார். நீங்கள் பலனை, நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எலியா என்பவன் எங்களைப் போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் அவன் கருத்தாய் செபித்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் நாங்கள் கருத்தாய் செபிக்க, ஊக்கமாய் செபிக்க, உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள, உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நாட்களிலே அனுக்கிரகம் பண்ணுவீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான
இப்படி பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஜெபத்தில் சோர்ந்து போகாதபடி ஊக்கமாய் கருத்தாய் ஜெபிக்க என் தேவன் உதவி செய்யும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.